பிசிசிஐக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 சேஞ்சஸ் பண்ணால் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒன்று அஜித் அகர்கர், கௌதம் கம்பீர். அப்படி இல்லையா சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேர் இந்த 4 காம்பினேஷனை மட்டும் இந்தியா தூக்கி வெளியே போட்டாங்கன்னா இந்தியன் டீமு இன்னும் பழைய மாதிரி ரொம்ப செழிப்பாக இருக்கும். கேப்டன், வைஸ் கேப்டன் சுப்மன் கில் தங்க மகன், நம்ம சூரியகுமார் யாதவ் ஸ்கையோட பால் ஸ்கைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவரோட பேர் மட்டும் தான் ஸ்கைக்கு போட்டு தவிர பால் போக மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம தங்க மகன் வந்தவொடனே கிளம்பிட்டே இருக்காரு. அவர்கிட்டேருந்து கடைசி 15 மேட்ச் ஒரு 50யும் காணும். நிறைய பிளேயர்ஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பனிங் ஆடுறதுக்கு, இன்க்ளூடிங் ஜெய்ஸ்வால். இது இருக்க ஜெய்ஸ்வால் ரொம்ப நாள் ஆச்சு ஆடி அவர் 2020. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் 10th ரேங்க் இருக்கார். இன்னும் பெரிய இஷான் கிஷன் ஒருத்தர் இருக்கார், 200 ரன்ஸ் அடித்தவர். அவரும் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. 15 மேட்ச்சு 200 அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை அடித்த ஒரு ஆளும் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. பத்தாததுக்கு இப்போ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வைபவ் சூரியவன்ஷும் இன்னும் அந்த ரேஸை போயிட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி நேரத்தை ஒரு சேஞ்சே நாங்கள் பண்ண மாட்டோம். அதாவது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறவரை நீங்கள் டீமை வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. அவனே கேப்டனாக வச்சுருக்கீங்க, வைஸ் கேப்டனாக வச்சுருக்கீங்க. 2 பேர்கிட்டேயும் ரன்ஸ் கிடையாது. 2 பேருமே சரியான அவுட் ஆஃப் ஃபார்மு. ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயரை வச்சு நீங்கள் ஒரு 2-3 மேட்ச் ஓட்டலாம். ஆனால் 10-15 மேட்ச் ஓட்டுறதுன்றது நடக்காத காரியம். அதை நம்ம பண்ணியிருக்கோம். மற்ற டீம் பண்ணாங்கன்னு தெரியாது, நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கு நம்ம மற்ற டீமுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அடுத்த மேட்சாவது ஜெய்ஸ்வாலை எப்படி இந்த சீரிஸ் எப்படி கொண்டு வர மாட்டாங்க ஜெய்ஸ்வாலை. இருக்கிறது சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா தெரியும். ஏன்னா 2 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன் பிடிச்சிட்டாங்க பதவியை. அப்புறம் எங்கே இருக்கும்? மற்ற திலக் வர்மா தான் ஆடுறான். பும்ரா கிட்டேருந்து விக்கெட் பல வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு டீம் போயிட்டுருக்கு. இந்த டீமை எப்படி ஜெயிக்க வைக்க போகிறாங்க 2020 வேர்ல்ட் கப்னு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.